ப்ரீடிங் நெட் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரீடிங் நெட் இருந்தால் தான் நிறையா ஃப்ரைஸ் காப்பாற்ற முடியும். வெல்கம் டு டே 6 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் வைக்க போகிறேன். இது செய்கிறதுக்கு நீங்கள் நியர்பை ஸ்டேஷனரி ஷாப்பில் போயிட்டு எம்ப்ராய்டரி நெட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்டு கொடுப்பாங்க. எம்ப்ராய்டரி மேட், எம்ப்ராய்டரி நெட் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா வாங்க, இந்த ஹோல்ஸில் தான் நம்ம ஃப்ரைஸ்லாம் பேரண்ட் வந்து தப்பிக்க போகுது. ஸோ எனக்கு சின்ன சைஸ் தான் தேவை. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 4-5 எம்ப்ராய்டரி மேட் எடுத்து கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கோங்க. நான் இப்போ செய்கிற மாதிரி இப்போ 2ஆக கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சென்டரில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்டிச்சிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா டேக் இருக்கும். டேக் இப்போ 3 சைட், டாப்பு, மிடில், பாட்டம்னு 3 இடத்துல மாட்டிக்கிட்டாலே போதும். நான் எனக்கு ஈஸியாக இருக்கும்னால ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஒரு சைட் ஸ்டிச் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் இப்போ இதையுமே நான் ஸ்டிச் பண்ணுறேன். டேக் போடாமல் இந்த மாதிரி சர்க்கிளாக வச்சுட்டு இந்த சைடு ஸ்டிச் பண்ணிடுவேன். ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிளாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கொயராக வேணும்னா நீங்கள் 4 மேட்டு கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கலாம், இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ப்ரீடிங் நெட் போட்டால் தான் நம்ம ஃப்ரைஸ் நிறைய காப்பாற்ற முடியும். மெயினாக அல்பினோ வெரைட்டிஸ்லாம் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி இதை கீழே வச்சு இதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அவ்வளோதான், நம்மளோட ப்ரீடிங் நெட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க, சூப்பராக இருக்குது. லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல். போன வீடியோவில் ஒரு நண்பர் எக்ஸல் ஷீட் ஏன் போடல அப்படின்னு கேட்டார். மறந்துட்டேன் ஆக்சுவலி. இந்த வீடியோலையும் போடல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன் எக்ஸல் ஷீட்டு எவ்வளோ செலவாச்சு என்னன்றதை. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷாக உள்ளே எடுத்து பிடிச்சி போட்டாலே போதும். ஃப்ரைஸ் போட அந்த ஹோல்சேல ஃப்ரைஸ்லாம் வெளியே வந்துடும். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன், நிறைய ரிசல்ட் இருந்தது. ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ இதை வீடியோவாக போடுறேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ப்ரீடிங் நெட் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் கப்பீஸ்லேருந்து நிறையா ஃப்ரைஸ் எடுக்க முடியும். மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.